ரைட் கைஸ், இந்த செஷன்ல வந்து நம்ம ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ். சரி, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச ஆரக்கிள் டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்கும்? இது வரைக்கும் நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, வேர் கேப்டூன்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் பார்த்துருப்போம், நம்பர்னு ஒரு டேட்டா டைப் பார்த்துருப்போம், அண்ட் தென் கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் பார்த்துருப்போம், அண்ட் தென் டேட்னு ஒரு டேட்டா டைப் பார்த்துருப்போம். இந்த டேட்டா டைப்லாம் நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா? ஆமாம். அங்க வேட்னு இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது டேட்டா டைப் பார்த்துருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இது மட்டும். அவ்வளவுதான். சரி, இதை தவிர்த்து வேற எது நம்ம இன்னும் பார்ப்போம். சரி, ஓகே. நாங்க இப்போ ஒன் பை ஒன்னா வருவோம். நம்ம கிட்ட நம்பர் டேட்டா டைப் இருக்குல்ல, ஆமாம். நம்பர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. சேம் வே நமக்கு இன்டிஜர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்கு. இன்டிஜர் அப்படின்னு சொல்லி டேட்டா டைப். இப்போ நம்பர்ங்கிற டேட்டா டைப் எப்போ யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவோம், இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் எந்த மாதிரி கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது டேட்டா டைப்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு காலமா வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த டேபிள்ல என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு ஒரு காலமும் என்னென்ன டேட்டா டைப்பை கண்டெயின் பண்ண போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே நம்ம கொடுப்போம், கரெக்டா? ஆமாம். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு டேட்டா டைப்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா டைப்ஸ் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கொரியில இருந்து டேட்டாவை கொரி ரைட் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்க டேபிள் வந்து டேட்டாவை எடுக்கலாம். ஒரு புதுசா டேபிள் கிரியேட் பண்ணவோ இல்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதவோ நம்மளால முடியாது. டேட்டா டைப்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரி, ஓகே. இப்போ நம்பர் இன்டிஜர்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா டைப் இருக்கு. ரெண்டுமே சிமிலர் டேட்டா டைப் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இன்டிஜர் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம பேசியிருக்கோம். இன்டிஜர்னு எப்ப பேசணும், ஞாபகம் இருக்கா? நம்பர் ஃபங்க்ஷன்ல பேசுறோம். பர்ஃபெக்ட். நம்பர் ஃபங்க்ஷன்ல வந்து இன்டிஜர்னா என்ன, டெசிமல்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும், கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, சரி, ஓகே. அப்போ இன்டிஜர்னா என்ன? அது பேஸ் வேல்யூ. டெசிமல்ஸ் இல்லாம இருக்க ரவுண்ட் வேல்யூ தான் நம்ம இன்டிஜர் வேல்யூன்னு சொல்றோம், ஓகே. கரெக்டா? ம். இப்போ 10.05 அப்படின்னு இருக்க ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் இருக்க இந்த ரெண்டு வேல்யூ தான் என்ன சொல்றோம், நம்ம டெசிமல் வேல்யூன்னு சொல்றோம். ஆமாம். இந்த ரெண்டு வேல்யூவை இன்டிஜர் வேல்யூன்னு சொல்றோம், ஓகே. ஓகேவா? சோ இந்த சினாரியோல நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், ஒரு காலமுக்கு நம்பர் அப்படின்னு டேட்டா டைப் கொடுக்குறோம்னா அந்த காலம்ல நம்ம இன்டிஜர் வித் டெசிமல்ஸ் மோர் அக்யூரேட் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். 10.5, 10.25, 26 இந்த மாதிரி வித் டெசிமல்ஸோட நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது, நம்பர் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது. இதுவே இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. டெசிமல் வேல்யூஸ் நாட் அலௌட் இன் இன்டிஜர் காலம்ஸ். புரிஞ்சுதா? ம். புரியுது ப்ரோ. அப்படின்னா என்ன சொல்றோம்னா, ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு, அதோட டேட்டா டைப் நம்பர் அப்படின்னா அதுல வந்து நம்ம 0.5, 0.25 இந்த மாதிரி இன்டிஜர் டெசிமல் வேல்யூஸும் நம்மளால இன்சர்ட் பண்ணிக்க முடியும் அந்த காலம்ல. பட் அந்த காலம் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற காலமுக்கு இன்டிஜர்ங்கிற டேட்டா டைப் கொடுத்துருந்தோம்னு வைங்களேன், இந்த 0.5, 0.26 இந்த மாதிரி நம்ம டெசிமல் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ம். புரியுது ப்ரோ. இதுதான் நம்பர் டேட்டா டைப்புக்கும் இன்டிஜர் டேட்டா டைப்புக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. நான் இந்த எக்ஸாம்பிளை ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வீடியோ பார்த்து நோட்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.
நம்பர்ங்கிற டேட்டா டைப் என்ன யூஸ் பண்றோம்? Number is for accurate values. எக்ஸாம்பிளுக்கு 10.0567 ஏதோ ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம நம்பர்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்றோம். or round value or whole value. Here decimals are not allowed. இன்டீஜர் டேட்டா டைப்ல டெசிமல்ஸ் வந்து இது பண்ண முடியாது. ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. எப்படி வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம்? 10, 20, 6000, 10,000 இந்த மாதிரி ரவுண்ட் வேல்யூனா இதுல நம்ம 70, 60, 67 இந்த மாதிரி எதுவுமா கொடுக்கலாம். ஆனா ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் இருக்க டெசிமல் வேல்யூஸ் மட்டும் அலௌடு கிடையாது. அவ்வளவுதான். ஓகே. சரி, ஓகே. சேர் அப்படிங்கிற டேட்டா டைப் என்னன்னா ஆல்பாபெட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன? 4 4 4 8 1 9 9 லென்த்தா? இது எல்லாமே என்ன ஆல்பபெட்ஸ். இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம 9 தான் லென்த் இருக்கு. அப் டு 2000 லென்த் இருக்க வரைக்கும் நம்மளால இந்த கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதா? கேரக்டருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேர் கேர் ஆர் வேர் கேர் 2. ரெண்டு டேட்டா டைப்புமே ஒண்ணுதான். இப்போதைக்கு ஆரக்கிள்ல வந்து இந்த வேர் கேர்ங்கிற டேட்டா டைப் வந்து சப்போர்ட் கிடையாது. வேர் கேர் 2 தான் சப்போர்ட் இருக்கு. வேர் கேர் 2 இந்த பிராக்கெட் வராது. வேர் கேர் 2 இது ரெண்டு தான் நமக்கு சப்போர்ட் இருக்கு. வேர் கேர் 2 மட்டும் தான் சப்போர்ட் இருக்கு. வேர் கேர் நீங்க கொடுத்தாலும் வேர் கேர் 2 தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ஸ்டோர் alphanumeric values and it also allows symbols. எக்ஸாம்பிளுக்கு விஜய்@gmail.com. இப்போ விஜய்ங்கிறது வந்து நான் ஆல்பபெட்டு, அட்ரேட்டுங்கிறது ஒரு சிம்பிள். இங்க 1 2 3 நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். விஜய் 1 2 3 @gmail.com. இதுல பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு, சிம்பிளும் இருக்கு, எல்லாமே மிக்ஸ்அப் ஆயிருக்கா. இந்த மாதிரி சினாரியோல வந்து நம்ம வேர்கேர் 2 அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எவ்வளவு லென்த் வரைக்கும் கேரக்டர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணும் அப்படின்னா
அப் டு 4000 கேரக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. லாங் இதுல வந்து அப் டு 2 GB கேரக்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த 4000 இதெல்லாம் வந்து எப்படின்னா பைட்ஸ் கணக்குல தான் இருக்கும். என்ன மிஞ்சி போனா ஒரு 15 பைட்ஸ் 20 பைட்ஸ் இந்த மாதிரி பைட்ஸ் கணக்குல தான் இருக்கும். இந்த லாங்கை யூஸ் பண்ணி லாங்குங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணி அது அப் டு 2 GB இருக்க ஒரு ரெக்கார்டை வந்து உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஓகே. இது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணா இப்போ லாங்குங்கிறது? லாங்குங்கிறது நம்ம ப்ரொசீஜர் டிஎன்எஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டேபிள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து கிளாப் அப்படின்றது சிஎல்ஓபி கிளாப். இதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 4 GB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. இதெல்லாம் இப்ப சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இதை பத்தி நீங்க இது பண்ணிக்க வேணாம். இப்படி ஒரு டேட்டா டைப் இருக்கு. வாட் இஸ் லாங் டேட்டா டைப், வாட் இஸ் கிளாப் டேட்டா டைப்னு கேட்டாங்கன்னா இது சொல்லலாம். we can store up to 4 GB of characters ஓகே. அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து பிளாப் இருக்கு, பிஎல்ஓபி. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா பைனரி ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். பைனரி ஆப்ஜெக்ட்ஸ்னா எதை சொல்லுவாங்கன்னா ஒரு போட்டோ, ஒரு இமேஜ், லைக் ஒரு வீடியோ, இந்த மாதிரி பைனரி ஆப்ஜெக்ட்ஸ். இதுல டேபிள்ல வந்து போட்டோவை ஸ்டோர் பண்ண முடியுமா? மட்டும் ஒரு டேபிள் எம்ப்ளாயி டேபிள் இருக்கு, அதுல ஒரு எம்ப்ளாயியோட போட்டோன்னு சொல்லி போட்டு அவரோட போட்டோவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? இல்ல, முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் முடியாது. அப்ப என்ன பண்ணா அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு கோடு மாதிரி இருக்கு. அதை கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதோட அவுட்புட் ஒரு இமேஜாவோ ஒரு பிக்சராவோ இருக்கும். இதை அதை ப்ராசஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு பிக்சராவோ இல்ல ஒரு இமேஜாவோ கன்வெர்ட் ஆகும். அது எப்படி ஒரு ஓகே, லிங்க் மாதிரி இருக்குமா? அது லிங்க் மாதிரி இருக்காது, அது வேணும். இதை பத்தி நீங்க இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ரியல் எஸ்டேட் பார்ப்போம். பைனரி லாங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப வந்து பைனரி லாங் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணலாம், அப் டு 4 GB 4 GB ஆஃப் இமேஜஸ் ஆர் பிக்சர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு பைனரியா. நெக்ஸ்ட் நமக்கு ஆல்வேஸ் தெரிஞ்ச ஒண்ணு, டேட். டேட்டுங்கிறது இருக்கு, to store dates and then டைம் ஸ்டாம்ப்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்கு. டைம் ஸ்டாம்ப் ஒரு டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்றோம்? ப்ரோ அது டைம் பிரிண்ட் பண்றது. டைம் மட்டுமா? வெயிட் பண்றேன். ஓகே. என்ன பண்ணிருக்கு, டேட்டை பிரிண்ட் பண்ணிருக்கு, டைமை பிரிண்ட் பண்ணிருக்கு, ஏஎம்மா பிஎம்மா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ டைம் ஸ்டாம்ப் இது வந்து சிஸ்டைம் ஸ்டாம்ப்ங்கிறது சூடோ காலம். ஓகேவா? இது வந்து டிஸ்பிளே பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூடோ காலம்.
ஆனா இங்க நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கிறது வந்து சிஸ் டைம் ஸ்டாம்ப் கிடையாது, வெறும் டைம் ஸ்டாம்ப். இது வந்து ஒரு டேட்டா டைப். ரெண்டுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சிஸ் டைம் ஸ்டாம்ப்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. சிஸ் டைம் ஸ்டாம்ப்ங்கிறது ஒரு சூடோ காலம். எப்படி சிஸ் டேட் மாதிரி அது ஒரு சூடோ காலம், அவ்வளவுதான். ஓகே. இதுல என்ன யூஸ் பண்றோம், எதுக்கு இதுல என்ன ஸ்டோர் பண்ணலாம்? டேட் வித் டைம். இதைத்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். டைம் ஸ்டாம்ப்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணி இருக்க காலம். நெக்ஸ்ட் பி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப். பி ஃபைல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாத்து ஒரு ஃபைல் இருக்கு, நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலோட பாத்தை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி சி டிரைவ்ல யூசர்ங்கிற ஃபோல்டருக்கு கீழே இருக்க விஜயன்கிற ஃபோல்டர்ல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலோட பாத்து அப்படி சொல்லி, பாத்துனா எப்படி இருக்கும்? ஃபோல்டர் இருக்கும், சி டிஸ்க், அதுல விஜய்ங்கிற ஃபோல்டர், அதுக்குள்ள இருக்க ஏபிசி டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன். சரி, ஓகே. இந்த ஒரு ஃபைல் இருக்குல்ல, ஆமா. இதோட பாத்தை காப்பி பண்றதுக்கு இப்போ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்து காப்பி ஆகுது. கீழே இருக்கா காப்பி பாத்துனேன், ஆமா. காப்பி எஸ் பாத் காப்பி பண்ணிட்டேன். நான் பேஸ்ட் பண்றேன் பாருங்க, வருதா? ம். இதான் என்னோட பாத். இந்த மாதிரி பாத்தை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பாத்தை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பாத், ஓகேவா? இன்னொன்னு என்ன சொல்லலாம்? லொகேஷன் மாதிரி சொல்லுங்க. லொகேஷன் ஆஃப் டேட்டா ஃபைல். ஃபைல் இருக்கு, அதோட லொகேஷனோட ஒரு டேட்டா ஃபைல் இருக்கு, அதோட லொகேஷனை வந்து மென்ஷன் பண்றோம். சோ இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்க ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ் வச்சு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது, ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த ஒண்ணுன்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நீங்க இப்போதைக்கு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படுறது எஸ்கியூஎல்ல வந்து இப்ப தேவைப்படுறது நம்பர் தேவைப்படும், இன்டிஜர் தேவைப்படும், கேர் தேவைப்படும், வேர்கேர் 2 தேவைப்படும், டேட் தேவைப்படும், டைம் ஸ்டாம்ப் தேவைப்படும். இது எல்லாமே நம்ம வந்து பிஎல்எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. மற்றபடி நீங்க டேட்டா டைப்ஸ் பத்தி படிக்கும்போது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுச்சு. ஓகேவா? Okay, guys. That's it for now. We can wind up for today. Thank you.